ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய மிளகாய் செடி நட்டு வச்சுருக்குறோம். அது வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே விதை போட்டு தான் முளைக்க வச்சோம். இப்போ அது நல்லா வளர்ந்து இப்போ காய் நிறையா காய்க்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இது தாங்க மிளகாய் செடி. நான் ஃபஸ்ட்டு வந்து விதை போட்டு தாங்க ஆரம்பித்து வச்சேன். நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா கீரை தாளிக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே வந்து சட்னிக்கு எல்லாத்துக்குமே மிளகாய் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்பப்போ கடையில் பார்த்திங்கன்னா நான் போய்ட்டு வாங்கும் போல ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான மிளகாய் தான் கடையில் வாங்குவேன். ஒவ்வொரு டைமில் பார்த்திங்கன்னா நல்லா பட்டை மிளகாய் நீட்டாக இருக்கும். ஒரு சில மிளகாய் வந்து டார்க்காக இருக்கும். சில மிளகாய் வந்து லைட் கலரில் அப்படியே வெளிர் சிகப்பு அந்த கலரில் இருக்கும். சில மிளகாய் பார்த்திங்கன்னா குண்டு மிளகான்னு சொல்லிட்டு ஒரு டைமில் அதில் விதைலாம் நிறையா இருக்கும், காரமாகவும் இருக்கும். அந்த மாதிரி மிளகாலாம் இருக்கும். அப்போ விதையை நிறையா பார்க்கும்போது நல்லா முத்தின விதையாக இருக்குன்னு சரி எடுத்து போட்டால் முளையும்னு சொல்லிட்டு தான் நான் என்ன செய்வேன், அப்பப்போ அந்த தாளிக்கும் போது அந்த விதையை தட்டிட்டு நான் தாளிச்சிருவேன். அப்போ அந்த விதையை தனியாக எடுத்து வச்சுருந்து ஒரு பக்கெட்டில் மணலை கொட்டி அதில் வந்து அந்த விதையை போட்டு தாங்க ஸ்டார்டிங்கில் நான் முளைக்க வச்சேன். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா தலை நிறையா அந்த பக்கெட் நிறையாவே செடி முளைச்சி வந்துருந்தது. அதிலே அடப்பாக அதிகமாக இருந்துச்சுன்னா அது காய் அதிகமாக காய்க்காது. தனித்தனியாக எடுத்து நம்ம அதை பிரித்து நட்டு வச்சாதான் ஒவ்வொரு செடியிலையும் காய் நிறையா வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நான் பார்த்திங்கன்னா தனியாக பக்கத்தில் ஒரு இடத்த சரி பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மிளகாய் செடியை தனித்தனியாக நட்டு வச்சேங்க. அதுவே எனக்கு இடம் பத்தல, செடி நிறையா இருந்தனால கொஞ்சம் கிட்டே நட்டு வச்சுட்டேன். இடம் வசதி தாராளமாக இருந்துச்சுன்னா நம்ம எட்ட நட்டு வச்சுருந்துருக்கலாம். சரி ஏதோ ஒன்று நட்டு வச்சா போகும்னு சொல்லி நட்டு வச்சுட்டேன். நான் அப்போ டெய்லியும் தண்ணி ஊற்றி பார்த்துட்டு வந்தேன். செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து இப்போ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ் நல்லா வளர்ந்து வந்து மொக்கு வைக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்போ லைட்டாக வந்து பூச்சி பிடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி இலலாம் சுருளியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நான் வீடியோ ஒன்று பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த பழைய தயிர் எல்லாத்தையும் ஊற்றி ஒன்றா வச்சுருந்து அது கொஞ்சம் நாள் கழித்து அப்புறம் அதில் தெளித்து விட்டேன். அப்புறம் ஓரளவுக்கு சரியான மாதிரி இருந்துச்சு. திரும்ப அந்த காய்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா தலை நிறையா காய் வந்து கொத்தாக காய்க்க ஆரம்பிச்சிது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜுக்கு தான் வந்திருக்கு. காய்க்கக்கூடிய இந்த ஸ்டேஜுக்கு தான் இப்போ செடி வளர்ந்து வந்திருக்கு. நாங்கள் நடுவில் ஒரு தடவை பறித்து கீரை கடையலான்னு சொல்லிட்டு கீரை பறிக்கும் போதே மிளகாயும் பறித்து கொஞ்சம் கடைஞ்சிட்டோம். நல்லா காரமாக தான் இருந்தது. இதில் விதவிதமான மிளகாயும் இருக்குது. பட்டையான நல்லா டார்க்கான மிளகாயும் இருக்குது. கலர் வந்து வெளிர் பச்சையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பஜ்ஜி மிளகா மாதிரி கொஞ்சம் இருந்தது பார்க்குறதுக்கு. இன்னொரு மிளகாய் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. இப்போ தான் வந்து பிஞ்சு மாதிரி இப்போ நிறையா வச்சுருக்கு. ஆரம்பத்தில் 1 2 அப்படி தான் காய்ச்சிது. இப்போ காய்க்கிற ஸ்டேஜாக என்னன்னு தெரியல. இப்போ நிறையா ஒரு செடியில் பார்த்திங்கன்னா 10 மிளகாய் ஒரு 8 மிளகாய் அப்படி காய்ச்சிருக்குது. பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. நமக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டில் செடி வளர்த்து அதில் நிறையா காய் காய்ச்சி அந்த காயை பறித்து போட்டு நம்ம அப்பப்போ சட்னி அரைச்சாலும் கீரை கடைஞ்சாலும் செஞ்சு சாப்பிட்றது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. கடையில் வந்து நிறைய மிளகாலாம் வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் அது ஒரு பொறுப்பாகவே எடுத்து வைக்க மாட்டோம். சும்மா 2 நாளைக்கு செய்வோம், 3 நாள் வீணாக போச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். அப்படி தான் தோணும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளே வந்து விதை போட்டு முளைக்க வச்சு அதில் வந்து காய்க்கிற காயை வந்து நம்ம பறித்து செய்யும் போது இன்னும் பத்திரமா பார்த்துக்கணுன்ற மாதிரி தான் தோணுது. இப்போ பாருங்கள், இது வந்து நீட்டாக இருக்குது. இந்த மிளகாய் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது. எல்லாம் விதவிதமான மிளகாயாக இருந்தது போல் இருக்குது நான் வாங்கி வச்சது. ஏன்னா கடையில் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு விதமான மிளகாய் தான் வாங்கி வைக்கிறாங்க. நம்ம அதை போய் அர்ஜென்ட்டுக்கு அப்பப்போ வாங்கிக்கிறோம். ஒரு 100 மிளகாய் 50 மிளகான்னு வாங்கி வந்து வச்சுக்கிறோம். அந்தளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு மிளகாயெல்லாம் யூஸ் ஆகாது. பச்சை மிளகாய் அடிக்கடி வாங்கிடுவோம். இப்போ அந்த மாதிரி பண்ணி தான் இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். மிளகாய் செடி நல்லா வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு உடனே நான் சந்தைக்கு போயிட்டு வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இது 3 விதையாக போய் வாங்கிட்டு வந்து போட்டால் ஆனால் கொஞ்சம் கூட முளையவே இல்லைங்க. இது பாருங்கள், இது வந்து புதினா வீட்டில் வாங்கிட்டு வந்த புதினா யூஸ் பண்ணிட்டு அந்த காம்பை எடுத்து நான் ஒரு பக்கெட்டில் வச்சு நட்டு வச்சேன். இது தலைன்னு பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக எங்கள் வீட்டில் புதினா சட்னி தாங்க. டெய்லியும் சட்னி அரைக்கினா கொஞ்சம் புதினா தாடியை பறித்து போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி சட்னி அரைச்சா செம டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் தான் இது வந்து இப்போ துளுத்து வருது. இது நான் பறிக்க பார்த்திங்கன்னா நல்லா அடப்பாக நிறையா புதினா தழை வர ஆரம்பிச்சிருச்சு. கீழே அப்படியே வந்து நிறைய தொங்கி அப்படியே படர்ந்து அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதை வந்து கத்திரிக்கோலால் கட் பண்ணி ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. தேவையானப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். சந்தையில் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. 10 ரூபாய்க்கு வெண்டைக்காய், 10 ரூபாய்க்கு கொத்தவரங்காய், 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் விதைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து 30 ரூபாய்க்கு போட்டால் இன்னும் ஒரு செடி கூட முளைச்சி வரலைங்க.
ஒரே கொத்தவரங்காய் செடி மட்டும் தான் முளைச்சி வந்திருக்கு. அது கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அதை எடுத்து நம்ம எட்டை நட்டு வச்சு கொஞ்சம் பராமரிப்பு பண்ணாக்கா காய் காய்க்கும் போல். அதனால் இப்போ சின்னதாக இருக்குது, இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டாச்சு. ஆனால் இந்த இடத்துல இந்த மிளகாய் செடி இருக்கிற இடத்துலையும் நான் நிறையா கத்திரிக்காய் விதை, வெண்டைக்காய் விதைலாம் போட்டேன். ஆனால் ஒரு செடி கூட இது வரைக்கும் முளைக்கவே இல்லை. இது ஏன் தான் இப்படி கடையில் வாங்குற விதை மட்டும் இப்படி இருக்குன்னு தெரியல. காசு போட்டு வாங்குற விதையை விட நம்ம வீட்டில் நம்மளே எடுத்து போடுற விதை தாங்க நல்லா முளைச்சி வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.